கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்துக்கு சூர்யா ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சூர்யா சாருக்கு கடைசியா எந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. தியேட்டருக்கு ஹிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி படமான சிங்கம் தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து எந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. லாஸ்டா வெளிவந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. எனதான் அந்த படம் அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருச்சு, பெரிய ஹிட் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பிம்பத்தை நியூஸ் அவங்க வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த படமும் நம்ம சூர்யா அவர்களுக்கு தோல்வி பெற்ற படம் தான். அதனாலதான் இப்போதைக்கு 2D அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புது பேர்ல ஒரு புது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு எல்லாமே கம்பேக்கா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொன்னாங்களாமா. அதனால அந்த 2Dயே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு புது பேர்ல ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸை நம்ம சூர்யா அவர்கள் ஸ்டார்ட் பண்றாப்ல. ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு அப்போ ரெட்ரோ படம் ஹிட் ஆயிருந்தா 2D ஏன் மூடணும் சொல்லுங்க. ஸோ இது வச்சே பார்த்தா நம்மளுக்கு தெரியுது மறைமுகமா அந்த ரெட்ரோ படம் பெருசா போல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, ரெட்ரோ படத்தை விட்டுருவோம். இந்த கருப்பு திரைப்படம் எப்பதான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறி குண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருடம் தீபாவளிக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா படத்தோடைய ஒர்க் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்ப தள்ளி வச்சிருக்காங்க. சரி, தள்ளி வச்சிருக்காங்கன்னா எப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரீசெண்டா ஒரு தகவல், ஜனவரி 23 இல்லைனாக்கா 24 ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆனா திடீர்னு அந்த பிளான்ல ஒரு மாற்றமாமா அது இப்ப வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் ரேஸ்ல நம்ம கருப்பு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பொங்கல்ல ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் காத்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பராசக்தி படம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில நீ ஏன்டா வர அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு அவங்க பிளான் பண்றது நம்ம பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பொங்கல் அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு வெளியே வந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் கருப்பு திரைப்படம் பொங்கலுக்கு வரப்போதாமா, வெயிட் பண்ணி பார்ப்போம்.